வந்து இப்போ சுண்டைக்காய் அறுவடை பண்ண போகிறோம். சுண்டைக்காய் செடி இருக்குது பாருங்கள், சூப்பராக காய்ச்சிருக்கு. கட் பண்ணி எடுத்துக்குவோம். சுண்டைக்காய் அழகாக பிஞ்சாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதில் வந்து மண்டி செய்யலாம், புளிக்குழம்பு வைக்கலாம், அப்புறம் வந்து பருப்பு போட்டு நம்ம வந்து கூட்டு மாதிரி வைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதெல்லாம் உரம் போடாமல் வர்ற காயா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து புது வீடு இப்போ தான் கட்டினாங்க. அங்கே அந்த மண்ணுக்கு வந்து நல்லா வந்து இலையெல்லாம் பாருங்கள், பெரிய பெரிய இலையாக இருக்குது. இந்த பக்கம் மாமா போவோம். இது இங்கே பாரு சுண்டக்காய், இங்கிட்டு வா. 3 செடி இருக்குது, அழகா 3 செடி இருக்குது. 2 செடி வந்து தன்னால் முளைச்சது, ஒரு செடி நாங்கள் வச்சது. அழகாக இருக்குது, உயரமாக இருக்குது. இதை பற்றி அந்த இந்த பாரு எடு, இங்கே பாரு, இந்த பக்கம் சூப்பராக இருக்குது. நல்லா காய்ச்சிருக்கு, கொத்து கொத்தா திராட்சை மாதிரியே காய்ச்சிருக்கு. இப்படி ஒரு வீடியோ எடுத்து நிப்பாட்ட பண்ணிட்டு பூவை பாருங்களேன். இது அவ்வளோவுமே காய் தான், சூப்பராக இருக்கும். இது வந்து சுகருக்கெலாம் ரொம்ப நல்லது, சுகருக்கு ப்ரெஷருக்கெலாம் ரொம்ப நல்லது, நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த சுண்டைக்காய் கொத்து கொத்தாக இருக்குது. இதில் கொஞ்சம் முள் இருக்கும், இந்த பாருங்கள், பார்த்து பறிக்கணும். இந்த முள் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் முள், இந்த முள், இதெல்லாம் முள் பார்த்து கையில் குத்திடும். சூப்பராக சுண்டைக்காய் பறிச்சாச்சு, நம்ம சமைக்க வேண்டியதான். அடுத்து வந்து வா, வீட்டு இதே எங்கள் பொண்ணு வீடு, பாப்பா வீடு. வா, கொடுத்தாங்க. இங்கே நம்ம கார் நிப்பாட்டிப்போம். இப்போ வந்து இப்போ வெங்காயத்தால் பறிக்க போகிறோம். கொடி வந்து இந்த பக்கம் வந்துருச்சு, அந்த பக்கம் காய்ச்சிருக்கு காய். இங்கே பாருங்கள், இது முருங்கையும் காய்ச்சிருக்கு. ஆனால் துரட்டி இல்லை பறிக்க. இங்கே ஒரே ஒரு காய் இருக்குது, பறிப்போம். ஒரு காய் இருக்குது, அங்கே மேலே காய் இருக்குது, அது பறிக்க துரட்டி வேணுங்க. துரட்டி வாங்கி தான் பறிக்கணும், குச்சி இல்லை. துரட்டி இருக்குது, குச்சி கிடையாது. இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா சரிவா. இந்த ஏரியாவெலாம் புது ஏரியாங்க, கேகே நகர் புது ஏரியா. அழகாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது இந்த ஏரியா. இது வந்து கருந்துளசி வச்சுருக்காங்க பாருங்கள், கருந்துளசி. இது ரொம்ப குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப சளிக்கு நல்லது, கருந்துளசி. ரோஸ் வந்து நான் கொண்டாந்து வச்சேன், இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது ரோஸ். இது பன்னீர் ரோஸு. அது வந்து மருதாணி, இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து கொண்டாந்து வச்சுருக்காங்க இந்த மருதாணி. அது செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி, இதெல்லாம் நாங்கள் வச்சோம். இது பாருங்கள், செண்டு மல்லி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த 10 ரூபாய் கொண்டாந்து. இது வந்து செண்டு மல்லி, சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா பெரிய பெரிய பூவாக வரும் மல்லி, ரொம்ப வாசமாக இருக்கும். இது கத்திரி செடி வச்சுருக்கோம், கத்திரி செடிலாம் நாங்கள் தான் வச்சோம். இது வந்து சப்போட்டா, இதெல்லாம் சும்மா அழகு செடி. இது வந்து துளசி வந்து இது பாருங்கள், இது வந்து கருந்துளசி. இது சும்மா நாட்டு துளசி. இது வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த துளசி இது வெள்ளையாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி கருப்பாக இருக்கும். இது ஓமவல்லி வச்சுருக்கோம். பாவக்காய் கொடி போட்டிருக்காங்க. இது வந்து சோத்துக்கத்தால் வச்சுருக்காங்க. இந்த ஏசி தண்ணி வடியுதில்ல, அதுக்காக வச்சுருக்காங்க. இந்த பக்கம் தூதுவளை வச்சுருக்கோம். தூதுவளை வந்து இங்கே பாருங்கள், தூதுவளை வச்சுருக்கோம். தூதுவளை வந்து இது வந்து திருப்பி கலர் பூ இல்லை, இது வெள்ளை ஒயிட்டு. இந்த தூதுவளை கிடைக்காது, அபூர்வமான தூதுவளை. இது சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஆஸ்துமாக்காரவங்களாம் நெய்யில் வதக்கி சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லது. குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து சூப்பு வச்சு கொடுக்கலாம். கருவேப்பிலை வச்சுருக்கோம். இது வந்து சொரக்கொடி போட்டது, அந்த பக்கம் தெரிஞ்சில்ல, அதுதான் அது. இது வந்து கருவேப்பிலை, இங்கே பாருங்கள் கருவேப்பிலை. இது வந்து துண்ணூற்றி பச்சை சொல்லுவாங்கள்ல, சம்சான்னு சொல்லுவாங்கள்ல, அது வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், துண்ணூற்றி பச்சை, இதுவும் நல்லது. இதோடைய விதையை தான் சர்பத்துக்கெலாம் போடுவாங்க. இது ரோஸ், பன்னீர் ரோஸ் வச்சுருக்கோம். பன்னீர் ரோஸ் வந்து வெயில் படாதனால ஒரு மாதிரி இருக்குது, முன்னாடி வச்சுருக்கிறது நல்லா இருக்குது, இது வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. இங்கே பாருங்கள் சுரக்காய், இதுதான் அந்த சுரக்காய், பெரிய சுரக்காய். இது விதைக்கி விட்டுருக்கோம் அந்த சுரக்காய்.
அவங்க விதக்கி விட்டுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் சுரக்காய், நீல சுரக்காய். இது வந்து மல்லிப்பூ செடி, குத்து மல்லி இது வச்சுருக்கு. இது வந்து வெத்தலை வச்சுருக்கோம். இது ரம்பை இலை, இது வந்து துணுத்தி பச்சை சம்சா இலைன்னு சொல்லுவோம்ல அது. இது வந்து ரம்பை இலை. இது வந்து குருமாவுக்கு, கறிக்கு, மட்டன் குருமா, சிக்கன் குருமா எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம், பிரியாணிக்கு போட்டுக்கலாம். இது வந்து குத்து மல்லி, அடுக்கு மல்லி இது வச்சுருக்கோம். இந்த பக்கம் பார்ப்போம். பிடிங்க மரத்தை எடுத்துக்கோ. கத்திரிக்காய் செடி, இந்த செடி நான் தான் வச்சேன். இங்கே பாருங்கள், அதில் எனக்கு ஒரு பெருமை. இதெல்லாம் என் பிள்ளைங்க. இங்கே பாருங்கள், இந்த கத்திரிக்காய் எல்லாம் பாரு. இந்த பக்கம் வா, நீ வா. இங்கே பாருங்கள், இங்கே கத்திரிக்காய் இருக்குது. சூப்பர் காய். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே வா சிப்பு, இங்கே வா. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது கத்திரிக்காய். இங்கெல்லாம் முட்டு பிஞ்சு வச்சுருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கு. பூவேடு இதான் ஒரு காய் இருக்குது. இந்த சூப்பராக இருக்குது பாரு காய், அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து சாம்பாரில் போடலாம், கறி குழம்புல போடலாம், சூப்பராக இருக்கும். இந்த பாருங்க, இந்த பூவேடு கத்திரிப்பூ. கத்திரிக்காய் செடி பார்த்தாச்சா. இப்போ அடுத்து வந்து மிளகாய் செடி. மிளகாய் வந்து காலையில் பறிச்சுட்டேன் கொஞ்சம். இங்கே பாருங்கள் இருக்குது மிளகாய். இந்த பாருங்கள் இருக்குது, இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு. அப்போ நிறையா பறிச்சாச்சு மிளகாய். இந்த பாருங்கள் மிளகாய், இந்த மிளகாய் இந்த பாருக்கு, இங்கேலாம் இருக்குது மிளகாய் செடி பார்த்தாச்சா. இது கீரை போட்டிருக்காங்க அவங்க, கீரை வந்து போட்டிருக்காங்க, கீரையெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து தக்காளி, இது வந்து தக்காளி செடி. தக்காளியும் பறிச்சிட்டாங்க. நான் இப்போ காலையில் பறித்தேன், ஒரு தக்காளி பறிச்சுட்டு போனேன், பெரிய தக்காளியாக இருக்குது. இந்த மருதாணி வந்து இது நான் கொண்டாந்து வச்சது. இது வந்து புதுக்கோட்டை மருதாணி. அது அவங்க கோயம்புத்தூர் மருதாணி முன்னாடி இருக்கிறது. இது புதுக்கோட்டை மருதாணி. இது வந்து கொடி வந்து இந்த இது பீக்கங்காய் கொடி. இது நாங்கள் போட்டது, அதுலேயும் காய்ச்சி முடிச்சிருச்சு. இது வந்து பிரண்டையும் இங்கே கொண்டாந்து வச்சோம். இங்கே பாருங்கள், இது எங்கள் காட்டில் இருந்து, அன்னவாசல்லேருந்து கொண்டாந்து இந்த பிரண்டை கொடிங்க வச்சோம். இந்த பக்கம் அவரைக்காய் வச்சுருக்காங்க. இது குடல் அவரை பறிச்சாச்சு. இது வந்து இப்போ குட்டி செடி தான், அது செடி அவரை. இங்கே பாருங்க, குடல் அவரைன்னு சொல்லுவாங்கள்ல, பறிச்சிட்டோம் காலையில். இவ்வளோதாங்க நம்ம தோட்டம், நம்ம பாப்பாட்டு தோட்டம். இவ்வளோதான். சூப்பராக இருக்குது. நீங்களும் சொல்லுங்கள் எப்படி இருக்குண்ணா.